தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வேற லெவலான ஒரு பிராங்க் கால் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் மூலியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் பிராங்க் கால் பண்ணி ஜாலியாக வந்து கலாய்ச்சிக்க முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிராங்க் கால் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் ஆனால் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் ரொம்பவே தப்பாகவே வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்லாம் கொஞ்சம் ஃபன்னாகவே யூஸ் பண்ணி ஃபன்னாகவே வந்து விட்டுருங்க. ஸோ இதை யாருமே வந்து ரொம்பவே தப்பாலாம் பயன்படுத்த வேண்டாம். ஸோ நிறைய பேர் இது ரிலேட்டடாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் மெசேஜுமே வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஆப் வச்சு ஒரு சில பேர் வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சியாக எப்போயாச்சும் நம்ம கால் பண்ணணும் அப்படின்ற டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் யாருக்காச்சும் ப்ராங்க் கால் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ இந்த ஆப் மூலியமாக வந்து பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்பெல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பெல்லாம் யாருமே வந்து தப்பாக பயன்படுத்த வேண்டாம். ஸோ அதை நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறேன். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போகிறப்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஆர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோன்னே ஒரு சில கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பர்மிஷன்ஸுமே வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம கிரெடிட்ஸை நிறைய ஆன் பண்ணி தான் நம்ம இதில் வந்து கால் வந்து பேசிக்க முடியும். ஃப்ரீயாக வந்து கிடையாது. இதில் கிரெடிட்ஸ் ஆன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட்டாக வந்து கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இதில் கிரெடிட்ஸ் ஆன் பண்ணுறதை பற்றி நிறையவே வந்து போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே 2 பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சம் கிரெடிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் 2வது இருக்க பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப அந்த கிரெடிட்ஸ் வந்து டபுள் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் உங்களுக்கு அப்படியே டபுள் ஆயிரும். அதேமாதிரி டெய்லி செக்கு, ஸ்பின் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்பின் வீல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆட்ஸை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பின் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு நம்ம ஈஸியாக இதில் வந்து கிரெடிட்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஆட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆட்ஸை பார்த்து நம்ம கிரெடிட்ஸை ஈஸியாக வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன் பண்ணிட்டு இதில் எப்படி நம்ம கால் பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கீழே கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். உங்களோட கான்டாக்ட் எல்லாமே நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இம்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக டயலர் படை கிளிக் பண்ணி யாருக்கு நீங்கள் கால் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நம்பரை மட்டும் அதில் என்ட்ரு பண்ணி நீங்கள் டேரெக்டாக கால் கூடவே வந்து பேசிக்கலாம். எப்படி வேணாலுமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கால் பேசுகிறப்பே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க இவ்வளோ கிரெடிட்ஸ்க்கு இவ்வளோ டைம் நீங்கள் வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய கிரெடிட்ஸை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கால் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே பெட்டராக இருக்கும். எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் கால் பேசிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு கிரெடிட்ஸ் எல்லாம் ஓவர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் நிறைய கிரெடிட்ஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கால் பேசிங்கன்னா ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு நீங்கள் கால் போடுறீங்களோ உங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. சம் டிஃப்ரெண்ட் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப் மூலியமாக நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ராங்க் கால் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு பேசி எமர்ஜென்சியாக கால் பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட இந்த ஆப் மூலியமாக நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இதில் கிரெடிட்ஸ் ஆன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஈஸியாக நீங்கள் இதில் வந்து கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து ஆன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமாக நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலுமே அது மூலியமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் காலுமே வந்து பேசிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ மூலியமாக ப்ராங்க் கால்ஸ் அண்ட் ஃப்ரீ கால்ஸ் எல்லாம் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து போகிறப்ப நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி யாருக்காச்சும் பர்சனலாக டவுட்லாம் இருந்துச்சு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.